ஒருத்தன் சம்பவக்காரன் அப்படின்னு சொல்லி 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 டேய் என்னடா பெரிய சம்பவக்காரன், நானும் இந்த ஊர்ல வந்து 10 வருஷம் ஆகுது, ஒரு சம்பவம் கூட பண்ணல உன் தலைவன், நீயும் ரொம்ப நாள் அவனை பத்தி பில்டப் தான் கொடுக்குறியே தவிர ஒன்னும் அவன் பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு இந்த ஒரு கமர்ஷியல் படத்துல வர ஹீரோவுடைய இன்டர்வல் பிளாக் சீன் மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இது இன்டர்வலையும் தாண்டி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்குற நேரம் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது அவர் ஒரு இன்டர்வல் பிளாக்கா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னுமே அந்த ஒரு 130-135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு டைம்ல வந்து சென்னை இந்தியாவுக்கு தோனி அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டேவிட் மில்லர் அதுதான் இருக்கும் அந்த டைம்ல. பட் அதுல இருந்து இவால்வ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வர வேண்டிய கட்டத்துல இன்னுமே அவர் இவால்வ் ஆகாம அங்கேயே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துட்டே இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு இந்த சீசன் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் டேவிட் மில்லர். ஃபாஃப் டு பிளஸிஸ் ஆஃப் கோர்ஸ் ஒரு பிளேயர் டு வாட்ச். டிகே அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் அவர் விளையாடல. ஸோ அவரு இருந்திருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும்.